Love Shots by Love Guru. Only on Radio City. மறக்க முடியாதுங்க. கரெக்டாக எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து ட்ரெயின் கிளம்பும் போது ஓடி வந்து ஏறின பிறகு மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கி என்னோட சீட் இங்கன்னு தேடி பார்த்து உக்காந்தா என் பக்கத்துலனா கொஞ்சம் பக்கத்தில் கியூட்டான ஒரு பொண்ணு. அவ பேர்ல எனக்கு தெரியாது. ஆனால் ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டு அப்படியே மெய் மறந்து சாங் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயினில் ஏறி உட்காந்தோடனே சாங் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த ஸ்டோரி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இது வசந்தோட பகிர்வு. வசந்த் சொல்லியிருந்தாரு, லவ் குரு, நான் என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர், இங்கே எஸ்ஆர்எம் காலேஜில் தான் படிச்சுட்ருக்கேன். அப்போ ஊருக்கு கிளம்பணும் டைம் ஆயிடுச்சு. நான் மதுரை போகணும். ஓகேங்களா, மதுரை போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதா பிளானு. சரி, எக்மோர்லேருந்து மதுரை போகிறதுக்காக ட்ரெயின் ஓடி வந்து ஏறிட்டேன். ஏறினா மூச்சு வாங்கிச்சு. அப்புறம் அப்படியே சீட்டில் போய்ட்டு உட்காந்து தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் பார்த்தா என் பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு பொண்ணு செம்ம க்யூட்டாக அதான் ஹெட்ஃபோன் போட்டு அப்படியே பாட்டு கேட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் எதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு போல இருக்குது. சார்ஜ் போடலான்னு சார்ஜ் போட்டாங்க. சார்ஜர் ஒர்க் ஆகலை அவங்களது. நான் கேட்டேன், அப்போ தான் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். என்னாச்சு? இல்லை, சார்ஜர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சார்ஜு சுத்தமாக இல்லை, இந்தாங்க நான் எந்த தரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அப்போ பேச ஆரம்பித்தோம். உங்கள் பேர்? என்னோட பேர் சுகன்யா. ஹாய் சுகன்யா, என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இங்கே குரோம்பேட் வைஷ்ணவ் காலேஜ் இருக்குல்ல, அங்கே படிச்சுட்ருக்கேன். நீங்கள்? நான் எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கிறேன். ஹாய், நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் மதுரைக்கு தான் போகிறேன். ஓ சூப்பருங்க, நானும் மதுரைக்கு தான் போகிறேன். சரி. அப்புறம் அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க, ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு? ஒரு அழகான பொண்ணு ஸ்போர்ட்ஸை பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்கலன்னு சொல்லிட்டா, நம்மளை பிடிக்காமல் விட்டுச்சுன்னா. ஸ்போர்ட்ஸா? எனக்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க. எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும். ஆனால் மனசுக்குள்ளே அப்படியே யோசித்து பார்த்தேன். காலையில் எங்கள் அம்மா எழுப்பாங்க, டே எழுந்துக்கிடா, ஜிம்முக்கு போடான்ட்டு. தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துப்பேன். எழுந்துட்டு வேறு ரூமில் போய்ட்டு தூங்கிடுவேன். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியுமா? ஸ்போர்ட்ஸா ரொம்ப பிடிக்குங்க, செம்ம ஆக்டிவாக இருப்பேன், எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும், காலைல எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ சூப்பருங்க. நிறைய பேர் இப்பெல்லாம் பண்ணிடுதே கிடையாது தெரியுங்களா? எக்ஸசைஸே பண்ண மாட்டுறாங்க. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பாடி பில்ட் பண்ணுறாங்க, அதுவும் குறைஞ்சி போகுது திடீர்னுட்டு. நீங்கள் குட் அப்படின்னாங்க. ஓ தேங்க்யூ ஸோ மச்சுங்க. இதில் என்னங்க இருக்கு? எனக்கு எங்கள் ஏரியாவில் இருக்க சின்ன பசங்க கூட என்னை பார்த்து மோட்டிவேட் ஆவாங்களாம் பார்த்துங்களேன். அப்படியே யோசித்து பார்க்குற ஒரு ஃப்ளாஷ்பேக். சின்ன பசங்கள்லாம் வந்து என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேங்க போல இருக்கு, இப்படி இருக்குது உடம்பு, தொப்பையெல்லாம் போட்டு அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிப்பாங்க. தொப்பை இல்லை, லைட்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அவங்க சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படி தான் இருந்துச்சு. வசந்தா தான் சொன்னார். சுகன்யா ஒன்றும் சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் காமிச்சிக்காம நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே போச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க அந்த சீட்டில் படுத்துட்டாங்க, நான் அப்புறம் தனியாக படுத்தாச்சு. கரெக்டாக மதுரை வந்துச்சு. மதுரை வந்துட்ட பிறகு இறங்கணும். இறங்கிட்ட பிறகு சுகன்யா கிட்ட கேட்டேன், சுகன்யா ஒரு டீ குடிக்கலாமா? டீ காஃபி பழக்கம் இல்லையே. ஏங்க டீ காஃபி பழக்கம் இல்லைன்னா வாங்க அட்லீஸ்ட் கம்பெனி கொடுங்க. என்னங்க இது வம்பா போச்சு, மிரட்டுறீங்க? மிரட்டலைங்க, சும்மா அன்பா சொல்கிறேன். வாங்க
அட்லீஸ்ட் நம்ம லெமன் டீனாலும் குடிக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெமன் டீ குடித்தாங்க. நான் வந்து இஞ்சி டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் எப்போ பார்க்கலாம், மறுபடியும் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மறுபடியும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால் கேட்குறேன், என் நம்பர் நோட் பண்ணிக்கங்கன்னு நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்ட பிறகு சென்னை வந்துட்ட பிறகு நேரில் மீட் பண்ணோம். அவங்களுக்கு என் கூட இருந்த சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. நானும் சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு என்னன்னு தெரியல, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவளுக்கு அங்கேருந்து ஒரு சிரிப்பு மட்டும்தான். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னா இதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு, அழகாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என் காலேஜ் முடிச்சுட்டு வேலைலாம் வந்த பிறகு எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, வேறு வழி இல்லாமல் இந்த பொண்ணை விரும்புகிறன்ற விஷயத்த வந்து நான் சொன்னேன். அவங்க மதம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். நம்ம வீட்டுக்கு ஒருத்தருக்கு எடுத்துடக்கூடாது இப்படிலாம் பேசினாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நான் என் லவ்வை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டேன். லவ் குரு. இப்போ வரைக்கும் கஷ்டமாக இருக்குது, ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வசந்தோட பகிர்வு. Love Shots by Love Guru. Only on Radio City.